பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். ஜான் சாப்டர் 16 verse 33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். In the world you will have tribulation, but take courage, I have overcome the world. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களுமே பல பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லா நாளுமே இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எல்லா நாளும் இருக்காது. ஆனா ஒரு சில நாட்கள் நம்ம அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வருவோம். சில பேர் இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ போறேன், என்னால் வாழ முடியலையே, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளோதான், இந்த பிரச்சனையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் ஓவர் கம் பண்ணி அவர் வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த ஒரு தேவன். அப்ப ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை ஜெயித்த தேவன். அப்ப ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறாங்க. அதனால உங்களாலையும் உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஏசப்பா உங்களுக்கு கிருபை தருவார், பலன் தருவார். எல்லா விஷயத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு அவரே உதவி செய்வார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க செய்வார். அவர் உங்களோட கூட இருந்து எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ண உதவி செய்வார். அவர் உங்களை வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பா அவங்க எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ண நீங்க உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போ இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை ஏசப்பாவுடைய கிருபையினால, ஏசப்பாவுடைய பலத்தினால உங்களால ஜெயிக்க முடியும். சந்தோஷமா இருங்க. God bless you. Have a blessed day.